உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை கால தாமதமின்றி மத்திய அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். தமிழக சட்டசபை கூட்டம் காலை தொடங்கியதும் முதலமைச்சர் விஜய் தனி தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்து பேசினார். அப்போது நமது குடும்பத்தில் உள்ள பாட்டி, அம்மா, அக்கா, தங்கையை பற்றிய தீர்மானம் இது என்று கூறினார். பெண்கள் தனிப்பட்ட முறையில் சமூகத்தில் உயர்ந்தால் மட்டுமே ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் நல்ல பெயர் வரும் என்றும், பெண்கள் இடஒதுக்கீடு என்பது சலுகை அல்ல, சமூக நீதி என்றும் அவர் தெரிவித்தார். 2021 12 பெண்கள் இருந்த நிலையில் 2026 சட்டசபையில் 26 பெண்கள் உறுப்பினர்களாக உள்ளதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் விஜய், தமிழ்நாட்டில் ஆண்களை விட பெண்கள்தான் அதிக ஓட்டு போட்டுள்ளதாகவும், பெண்களுக்கான முன்னுரிமை வழங்குவதில் இந்தியாவுக்கு தாவேக அரசு முன் உதாரணமாக உள்ளதாகவும் கூறினார். உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீட்டால் பெண்களின் தலைமை பண்பும் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஒரு பெண் அதிகாரம் பெற்றால் ஒரு குடும்பம் உயர்கிறது, ஆயிரக்கணக்கான பெண்கள் அதிகாரம் பெறும்போது நாடே உயர்கிறது என்றும், பெண்களின் வெற்றி சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் அதிகரிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றும், நாட்டின் மக்கள் தொகையில் சம அளவில் பெண்கள் உள்ளதால் அவர்களுக்கும் சம வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்திய முதலமைச்சர் விஜய், மகளிருக்கான 33% இடஒதுக்கீட்டை மேலும் தாமதிக்கக்கூடாது, மத்திய அரசு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். குடும்பத்தில் இருக்கிற, நம்மளோட வீட்டில் இருக்கிற நம்ம பாட்டியை, நம்ம அம்மாவை, நம்ம அக்காவை, நம்ம தங்கச்சியை பற்றின ஒரு தீர்மானம். நம்ம நாட்டோட மக்கள் தொகையில் ஏறக்குறைய பாதி பேர் பெண்கள் தான். அதனால் அனைத்து நிலைகள்லையும் பெண்களுக்கு சம அந்தஸ்து வழங்கப்படணும். நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டாலும் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம், ஓட்டு சதவீதத்தில் கூட அவங்க தான் அதிகம். ஆனால் அவங்களுக்கான அரசியல் இடம்னு பார்த்தா 2021 சட்டசபையில் 12 பெண்கள் இருந்தாங்க. இப்போ இந்த 2026 சட்டசபையில் 23 பெண்கள் இருக்கிறாங்க. 2 மடங்கு ஆகி இருக்கு. ஆனாலும் சதவீத கணக்குப்படி பெருசாக உயரலை. இந்த பேரவையின் வாயிலாக பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை இனியும் தாமதிக்காமல் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறோம். இது பெண்களுக்கான சலுகை இல்லை, இது அவர்களுடைய ஜனநாயக உரிமை. இது ஒருவருக்கான வெற்றி அல்ல, இது இந்திய ஜனநாயகத்தின் வெற்றி. ஒரு பெண் அதிகாரம் பெறும்போது ஒரு குடும்பம் உயர்கிறது, ஆயிரக்கணக்கான பெண்கள் அதிகாரம் பெறும்போது ஒரு நாடே உயர்கிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதி மறுசீரமைப்புடன் பெண்களுக்கான தொகுதி ஒதுக்கீட்டை இணைப்பதால் ஏற்படும் காலதாமதத்தின் காரணமாக பெண்களுக்கான தொகுதி ஒதுக்கீட்டை ஒத்திவைக்க கூடாது என்றும், அதை விரைவாக அமல்படுத்த தகுந்த அரசியலமைப்பு மற்றும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது.